இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. ப்ளீஸ் டோன்ட் வரி. நீங்க முதல்ல தைரியமா இருங்க. இந்த மெடிசன் எல்லாம் லேப் டெஸ்ட்க்கு அனுப்பிட்டா காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் சக்கரை இந்த எஸ் மேம், நான் உடனே எல்லாத்தையும் லேப் டெஸ்ட் பண்ண அனுப்பிச்சிடுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குட். ஸ்னேகா, நாளைக்கு மீனாவுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அபார்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இப்போ எடுக்க போற ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டுமே எனக்கு வேணும். இதாங்க. இது என்னது? டானிக். இது டாக்டர் கருணாகரன் மீனாக்காக கொடுத்தது. கருணாகரனை கொடுத்தாரு? ஆமா. பட் இத பிரிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணவே இல்லையே. இல்ல, பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதல மேடம். டாக்டர் கருணாகரன் சார் தான் இந்த டானிக்கை துவாரகேஷ் கிட்ட கொடுத்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட சொல்லியிருக்காரு. ஆமா, நானும் மீனாக்கு இதை 3 வேளை கொடுத்துருக்கேன். நானும் கொடுத்துருக்கேன். மேம் இங்க கொடுங்க. மேம் இதை பார்த்தா டானிக் மாதிரி தெரில, ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கு. வயிறு வலி இருக்கும்போதும் சரி, செரிமானம் ஆகாத போதும் சரி, இல்லை அனீசியாக இருந்தாலும் இந்த டானிக் தான் கொடுத்தோம். அவள் வயிற்றில் அடிபட்டப்போ கூட இந்த டானிக் தான் கொடுத்தேன். சரி சக்கரை, இதையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஷூர் மேம். மேம், இது வெறும் டானிக் தானே? ஸ்னேகா, ஐ நோ வாட் ஐம் டூயிங். மீனாவோட அபார்ஷனுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் அவ சாப்பிட்ட மெடிசன் எல்லாம் லேப் டெஸ்ட்க்கு அனுப்பி வைக்கிறேன். ஆஸ் அ டாக்டர் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபைண்ட் அவுட். காட் மை பாயிண்ட்? ஓகே மேம். நான் மீனா கூட இருக்கேன். சரி வரமா, வாங்க போலாம். துவாரகேஷ் மூலமா கருணாகரன் கொடுத்தம்ச்சானா? சூப்பர். அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கப்பா போற? ஈசிஆர்ல ஒரு கிளைண்ட் பார்க்க போறேன்.
அப்படியே மீனாவை கொஞ்சம் பார்த்துட்டு போயேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் வரும்போது பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ம். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஓகே ஸ்னேகா. உங்கள் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் இந்த வழியாக தான் போகணும், அதனால தான் உங்களை ட்ராப் பண்ணேன். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? See you. Bye. என்ன எங்க கிளம்புற? வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், இரிட்டேட் பண்ணாத. என்னாச்சு? இங்கே பார், கிளைண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கேன், என் மூடை ஸ்பாயில் பண்ணாத. உன்னை வந்து பேசிக்கிறேன். இல்ல என்ன? வாட்டெவர். என்னம்மா மீனா எப்படி இருக்கா? ரொம்ப அழறாளாமா இல்ல சமாதானம் ஆனாளா? அவளை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ளைய பார்த்தா இன்னும் கஷ்டமா இருக்குமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களை சமாதானப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். என்ன அழுது என்னமா ஆக போகுது? ஏம்மா இது எப்படி நடந்தது? உனக்கு ஏதாவது தெரியுமா? இவன் என்னமோ கரு கலைஞ்சதுக்கு முத்துலட்சுமி தான் காரணம்னு சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா. ஆனா இது எப்படி நடந்ததுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மீனா சாப்பிட்ட மருந்து மாத்திரை எல்லாம் லேப் டெஸ்ட்க்கு அனுப்பியிருக்கோம். ரிசல்ட்ஸ் வந்தாதான் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம், மீனா உடைஞ்சு போயிட்டாளே, அவளை தேத்தி கொண்டு வரணுமே, அத பத்தி நீ யோசிச்சியாமா? அது நீங்க 2 பேரும் தான் செய்யணும். நீங்க 2 பேரும் தான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். நீங்களே இப்படி உடைஞ்சு போயிருந்தீங்கன்னா மீனாவால எப்படி சமாளிக்க முடியும்? நாங்க பேசுறோம்மா, நாங்க தானே ஆறுதல் சொல்லி ஆகணும், பண்றோம். இருந்தாலும் நீயும் நம்பிக்கையா ஒரு 4 வார்த்தை சொல்லு. உன் மேல அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை. சரியத்த, நீ போய் குளிச்சுட்டு வா. 2 நாளா ஹாஸ்பிட்டல்லே கடந்திருக்க. ஸ்னேகா ஒரு நிமிஷம். என்ன மாமா? என்ன மன்னிச்சிருமா. மாமா என்ன பேசுறீங்க? இல்லம்மா, பல விஷயங்களை நான் உன்னை ரொம்ப புண்படுத்திட்டேன். அதுக்குண்டான பாவங்கள்லாம் என் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். பிரியாவுக்கும் சரி மீனாவுக்கும் சரி உமா நிறைய கஷ்டம் கொடுத்துருக்காமா. ஆனா அந்த 2 பேருக்குமே நீ பெரிய ஆதரவா இருந்திருக்க. ஆனா இதுவரைக்கும் நான் பெத்த பொண்ணு மீனாவும் சரி, பெறாத பொண்ணு பிரியாவும் சரி, எங்களை தாண்டி ஒன்னதான் ரொம்ப மதிச்சிருக்காங்க. உங்ககிட்ட தான் பிரியமா இருந்திருக்காங்க, பாசமா இருந்திருக்காங்க. நீ சொல்றதா அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா நான் உன்னை புரிஞ்சிக்கலம்மா. நீ என் கஸ்தூரி பொண்ணு இல்லை, நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, நீ துரோகி அப்படின்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேம்மா. அதுக்கு தாம்மா இந்த கடவுள் என் பிள்ளைங்க 2 பேரையும் பழி வாங்குறான். ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. பிரியா வாழ்க்கையில பல பிரச்சனைகள். மீனாவுக்கு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. எல்லாம் என்னாலதான் சேகா. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களையும் இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போமா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். இன்னைக்குதான் அவ மனச குளிர வச்சிருக்கீங்க. இதுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சாமி வாங்கம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. எங்க மருமகளே காணோம்? வெள்ளிக்கிழமையானா ஊரே கண்ணுப்படுற மாதிரி மாமியாரும் மருமகளும் ஒன்னா வருவேல். இன்னைக்கு நீங்க ஒண்டி தனியா வந்திருக்கேன். ஊர் கண்ணு பட்டுதான் போச்சு. இந்தாங்க, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அத்தியபுரோக்த ஏவம் குண விசேஷேன விசிஷ்டாயா மஷ்யாம் சுபத்தியதோ சக மம யஜமானஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமதைர்யம் அம்மா, ஆயுளாரோக்கிய தாயே. ஞானாபிவர்த்தம்
என் பிரார்த்தனையில நான் என்ன குறை வச்சேன்? வார வாரம் வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ நான் வந்தேனே உனக்கு பூஜை பண்றதுக்கு. என் மக வயித்துல ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கும், என் குடும்பமே சந்தோஷப்படும், சந்ததி பெருகும் நினைச்சேன். இப்படி அநியாயமா என் மக வாழ்க்கைய வீணடிச்சிட்டியே. மீனாவோட வாழ்க்கை ஏற்கனவே பல போராட்டங்களுக்கு பிறகு ஆரம்பிச்சது. அவளுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு தள்ளி தள்ளி போய் என் கண்ணுல நீரெல்லாம் வத்தின பிறகு ஒரு நல்ல வரன் வந்து அமைஞ்சது. சரி, விட்ட கண்ணீருக்கு பெரிய பிராயச்சித்தமா அந்த வரன் வந்ததுன்னு சந்தோஷப்பட்ட. அந்த சந்தோஷத்துக்கு பலன் கிடைக்காமயே போயிடுச்சு. நல்ல தாம்பத்தியத்தோட பலன் குழந்தை தானே. அந்த கொடுப்பனைய என் பொண்ணுக்கு கொடுக்காம பறிச்சிட்டியே. இது என்ன நியாயம்? குழந்தை வரன் கொடுக்காம இருக்கிறது ஒரு கொடுமைன்னா அதை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அது பாதியிலேயே தட்டி பறிக்கிறது அதை விட கொடுமை இல்லையா? இது யார் செஞ்ச பாவம்? என் பொண்ணு செஞ்ச பாவமா இல்ல நாங்க செஞ்ச பாவமா இல்ல யாரோ விட்ட சாபமா? எதுக்கு இந்த சோதனை, இந்த தண்டனை? கூடி சீக்கிரம் இந்த வேதனைக்கு ஒரு விடிவு கொடு. என் மகளுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை வரும் கொடு. सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात् प्रसादं दीर्घसुमङ्गल्या प्राप्तिरस्तु शुभमस्तु. உமா, நெல்லு உமா. என்ன? நீ என்ன மதிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன மட்டும் இல்ல, யாரையுமே மதிச்சு உனக்கு பழக்கமே இல்ல. இத்தனை நாள் என் வீட்டுல இருந்து நீ போட்டதெல்லாம் வேஷம், செஞ்சதெல்லாம் மோசம். இதை இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்டி. என்ன கொழுப்பா? பேசாம கிளம்பு இங்க இருந்து முதல்ல. எனக்கு மாமியார்னு மரியாதை கொடுப்ப, அத்தைன்னு அன்பா கூப்பிடுவேன்னு நானும் எதிர்பார்க்கலடி. அத்தை நீங்க தான் என் தெய்வம், மாமா நீங்க தான் என் உலகம்னு நீ சொன்ன காலம் ஒண்ணு உண்டுடி. அந்த உமா செத்துட்டா. ஏய் கிழவி, உனக்கும் உன் புருஷனுக்கும் சாகுற வயசாயிடுச்சுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இன்னும் வாழ வயசு இருக்கு. இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. நான் எதுக்கு சாகணும்? இந்த உமா என்னைக்கும் சாக மாட்டான், அடுத்தவங்கள தான் சாகடிப்பான். அதுதான் உமாவோட ஸ்டைல். அப்படியெல்லாம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடி எங்களை ஏமாத்தின பாவத்துக்கு தான் இன்னைக்கு நீ புருஷனையும் புள்ளையும் எழுந்துட்டு வாழா வெட்டியா உன் வீட்டுல இருக்க. ஆனா இப்பவும் உனக்கு புத்தி வரலையே. கடவுள் உன்னை கரெக்டா தாண்டி தண்டிச்சிருக்காரு. ஏய் அடங்கு. யாரு கடவுள் தண்டிச்சாரு? உங்களையா இல்ல என்னையா? உன் பொண்ண நல்லா தண்டிச்சால இந்த அம்மன். அவ கர்ப்பம் கலைஞ்சு போச்சா? அப்படி இருந்து உங்க திமிரு இன்னும் அடங்கல. இத பாருடி, என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் பொண்ண எதுவும் சொல்லாத. அவ குழந்தை கலைஞ்சு போனதுக்கு நீ ஒரு சொட்டு கண்ணீர் வில்லனாலும் பரவாயில்ல, அவளை திட்டாத. அவ பாவம்டி, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. ஏய் சரிதான் போடி. திமிரு பிடிச்ச ஆடுனல்ல ஆட்டம் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சுல. நல்ல தீர்ப்பு, நியாயமான தீர்ப்புன்னு தான் நான் சந்தோஷமா அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். ஏய் எவ்வளவு திமிரடி உனக்கு! என்ன வாடி போடின்னு சொல்றது இல்லாம என் மக கர்ப்பம் கலைஞ்சதுக்கு
நீ சந்தோஷப்படுறியா? ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. பிஞ்ச பாயில படுக்கிற உனக்கே இவ்ளோ திமிரு இருந்தா பட்டு மெத்தையில படுக்கிற எனக்கு எவ்ளோ திமிரு இருக்கும்? நல்லா கேட்டுக்கோ. உனக்கு 2 பொண்ணுங்க, அதுல ஒண்ணு நீ பெறாதவ. இருந்தாலும் அது உனக்கு பிறந்ததுன்னே வச்சுக்குவோம். ஒருத்திக்கு குழந்தை போச்சு, இன்னொருத்திக்கு வாழ்க்கையே போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. குழந்தை இல்லாத மீனாவ சரவண விரட்டி விட்டுருவான். அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிரதீப் பிரியாவை விரட்டி விட்டுருவான். 2 பொண்ணு வாழா வெட்டியா உன்கிட்டயே வந்துருங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? பின்ன என்னை என் புருஷன் புடிச்சு வெளிய தள்ளின போது ஏன் குழந்தைய ஸ்னேகா பறிச்சு வச்சப்போ நீ வேடிக்கை தானே பார்த்த? ஏன்டா குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறீங்கன்னு உனக்கு கேட்க வாய் வரல? அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? உமா, உமா தான் பேசுறேன். என் தாய் மனசு துடிக்கிற மாதிரி உன் தாய் மனசு துடிக்க வேண்டாமா? என் சாபம் உன் குடும்பத்தை சும்மா விடுமா? சாமி நீ சுத்தி சுத்தி உன்னை அடிக்கும் பாரு. உன் 4 பிள்ளைங்களும் 4 திசைக்கு போயிடுவாங்க. நான் செதற வெப்பேன். அதுல உனக்கு சந்தேகமே வேணாம் ஷியாம்லா, இது சத்தியமா நடக்கும். அடி பாவி, ஏன் இப்படி எல்லாம் சாபம் விடுற? இதே கோவில்ல வச்சு என் மருமக உமாதா அவ நல்லா இருக்கணும் கடவுளேன்னு நான் எத்தனை அர்ச்சனை பண்ணிருப்பேன், எப்படி எல்லாம் வேண்டுதல் பண்ணிருப்பேன். அதையெல்லாம் நீ மறந்துட்டு இப்படி சாபம் கொடுக்கறியே, இது நியாயமா? பதிலுக்கு நான் உனக்கு சாபம் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்டி? ஏய், நான் பணக்காரி, உன் சாபம் எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாத. ஆனா நான் விடுற சாபம் உன்னை நாசமாக்கிடும். பாக்கதானே போற? என் ஒரு குழந்தைய நீ என்கிட்ட இருந்து பிரிச்ச, ஆனா உன் 4 குழந்தைங்களையும் உன்கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன். இல்லனா நான் உமாவே கிடையாது. பாக்கலாண்டி, நீ பணக்காரியா இருக்கலாம், ஆனா தெய்வம் பணத்துக்கு மயங்காது. அது நியாயம், நீதி, நேர்மை, சத்தியத்துக்கு தாண்டி மயங்கும். உறவுகளை வளர்க்கணும்னு தவிக்கிற எங்க பக்கம் தாண்டி தெய்வம் நிக்கும். உறவுகளை அறுக்கணும்னு தலகணம் புடிச்சு ஆடுற உன் பக்கம் நிக்காதரி. நீ எங்களுக்கு சாபம் விட்ட, ஆனா நான் உனக்கு சாபம் விட விரும்பல. ஏய், உன்னை அந்த தெய்வமே பார்த்துக்கொண்டி. வீணா போன மாமியார் கிழவி கூடிய சீக்கிரம் என் காலடியில வந்து விழுவ. அன்னைக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன். மீனா, ஏய், என்னாச்சு? குழந்தை ஐயோ மீனா, முடியல, என்னை விட்டு போயிடுச்சு. நான் எதுக்கு என்ன உயிர் வாழ? மீனா, 4 மாசம் கருவா இருந்தாலும் அது ஏன் உயிர் தானே? அநியாயமா இழந்துட்டேனே. அதுக்கு பதிலா நான் சாகலாம்ல. ஐயோ மீனா ப்ளீஸ் என்ன விடுங்க, நானும் செத்துறேன். மீனா, விடுங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மீனா ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோ. என்ன நீ இதுதான் இந்த உலகத்தோட முடிவுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? உன் வாழ்க்கைக்கு இதுதான் முடிவா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நினைக்காத. உனக்குன்னு இன்னொரு குழந்தை பிறக்கும். இங்க பாரு, நீ இப்படி அழுதுட்டு இருக்கறதால அண்ணனை பாரு, பாவம் அவரும் அழுதுட்டு இருக்காரு. ஏன் ஸ்னேகா, என் நிலைமை உனக்கு புரியல. இனிமே எனக்கு என்ன இருக்கு? நான் ஏன் உயிரோட வாழணும்? வாயை மூடுறியா? இன்னொரு தடவை சாகணும்னு சொல்லாத.
இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுக்காக திரும்ப திரும்ப சாகணும் சாகணும்னு சொல்லிட்டே இருப்பியா? இன்னொரு குழந்தை பிறக்கணும் பாசிட்டிவா நினைச்சு தொலை, நெகட்டிவா நினைக்காத. கரெக்ட் ஸ்னேகா. மீனா, ஏன் மறுபடியும் மறுபடியும் சாகத்தை பத்தி பேசுறமா? இதுக்காகவா சாக கடந்த சரவணனை நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி உங்க கூட அனுப்பி வச்சேன்? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த பாரு, அதுக்கப்புறம் உனக்கு பிறக்க போற அடுத்த குழந்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா? கடவுளே என்ன தண்டிச்சுட்டாரு மேடம். அப்படி சொல்லாத, கடவுள் உன்னை தண்டிக்கல. யாரோ பிளான் பண்ணி உன்னை நல்லா தண்டிச்சிருக்காங்கம்மா. என்ன சொல்கிறீங்க? மீனா சாப்பிட்ட மருந்தோட லேப் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அந்த மருந்து தான் இவளோட அபோஷனுக்கு காரணமா இருந்திருக்கு. லேப் ரிப்போர்ட்டில் வேறு எந்த மருந்துலையும் கலப்படமோ பிரச்சனையோ இல்லை. இந்த டானிக்கில் தான் விஷம் கலந்துருக்கு. அந்த விஷம் ஸ்லோ பாய்சன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பரவி பேஷண்ட்டோட கர்ப்பத்தை கலைச்சிருக்கு. டாக்டர், நான் சொல்கிறது நிஜம் ஸ்னேகா.